வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்க்க போகிறோங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செய்யூர்லேருந்து வந்தவாசி போகிற ஸ்டேட் ஹைவே ரோடுங்க. இந்த ரோடோட ஃப்ரண்டேஜ் வச்சுட்டு ஒரு 5 ஏக்கர் லேண்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற லேண்டு நஞ்சை லேண்டில் தான் வருது. இன்றைக்கு இந்த ஏரியாவில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ஒரு 2 lakhs குறையாமல் லேண்டு கிடையாதுங்க. அந்த விலை போயிட்டுருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்டு இது தான். டோட்டலாக ஒரு 5 ஏக்கர் லேண்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 22 feet வந்து ஒரு ரோடு மாதிரி வாங்கி அதில் வந்து பின்னாடி லேண்ட் இருக்குது. இந்த 22 feet ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்சையில் வருது, மீதி எல்லாம் நஞ்சை. அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இது, நஞ்சையில் தான் வருது. அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பேசேஜோட இடம் மார்க் பண்ணியிருக்க பாருங்க, ஹேண்ட் சிம்பிள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லேண்டு இப்படி வருது. டோட்டலாக ஒரு 5 ஏக்கர் வருதுங்க. இந்த இடத்துல வெல் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க. நெல், கரும்பு இதுக்கு ரொம்ப சூட்டபுளான இடம். நல்ல மண் வளம் உள்ள இடம் தான். ஃபுல்லி ஃபென்சிங் இருக்குது. முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் நமக்கு வந்து அந்த ஸ்டேட் ஹைவேலே நமக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வருது. 22 feet வந்து ஃப்ரண்டேஜ் வருது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 400 அடி கிட்டத்தட்ட அந்த 22 feet வந்து பாதையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களோட லேண்டு தான். டோட்டல் லேண்டு ஏரியா தான் 5 ஏக்கர் லேண்டு. ஃபுல்லி ஃபென்சிங் இருக்குது. ஒரு நல்ல வெல் இருக்குது. ஒரு 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வில்லேஜ் நேம் வந்து நல்லாமூர் வில்லேஜ், செய்யூர் தாலுக்கா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோவில் அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யூர் ஈசிஆர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. தாம்பரத்துலேருந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இதே மெயின் ரோடில் இருந்த ப்ராப்பர்ட்டி வந்து புஞ்சை லேண்டாக இருந்தால் கண்டிப்பாக 2 lakhs குறையாமல் போகலாம். இந்த இடத்துல அந்த அளவுக்கு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இது வந்து நஞ்சை லேண்டுனால வேல்யூ கம்மியாக இருக்குது. இந்த கிணறு இங்கே தான் இருக்குது. நம்ம கிணறை பார்க்கலாம். நல்ல ஒரு வளமான கிணறாக வந்து அமைஞ்சிருக்கு. 50 feet வந்து லென்த்தும் 25 feet வந்து வித்தும் இருக்குங்க. நல்ல ஒரு வளமான கிணறு. 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 5 ஏக்கருக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. நல்ல லேண்டு. யாராவது கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். நல்ல ஆக்சஸ் இருக்குது. ஸ்டேட் ஹைவேலேருந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. நல்ல வளமான இடம். அதே மாதிரி ஒரு 300 மீட்டரில் கிராமம் இருக்குங்க. எல்லா அத்தியாவசிய தேவைகளும் ஒரு 300 மீட்டரில் கிடைக்கிற மாதிரி நல்ல வளமான கிராமம் தான். இந்த வில்லேஜ் நேம் வந்து நல்லாமூர் வில்லேஜ், செய்யூர் தாலுக்கா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நம்ம இடத்துக்கு முன்னாடி ஒரு கோழி பண்ணையே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் நெல், கரும்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு தான் இது கண்டிப்பாக சூட்டபுளாகும். கமர்ஷியலாக நீங்கள் கொண்டு போக முடியாது. ஃப்யூச்சரில் நீங்கள் கமர்ஷியலாக கொண்டு போகிறதா இருந்தால் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூபுளான இடமா இருக்கும். விவசாயம் பண்ணாமல் ஒரு 7 வருஷம் நம்ம இருந்து அதுக்கு என்ஓசி வாங்கினா கண்டிப்பாக இது வந்து கமர்ஷியலாக கொண்டு போகலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதோட சென்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் சென்ட் வந்து 45,000 கோட் பண்ணியிருக்காரு செல்லரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,25 lakhs வருதுங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற கண்டிஷன் பொறுத்து. இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம். இதான் கூகுள் மேப்பில் இருந்த ஃபோட்டோ. இந்த மாதிரி அமைஞ்சிருக்க இடம் நல்ல இடம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.